வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 4/4/2026 வாரம் சனிக்கிழமை நடக்கக்கூடிய வாணியம்பாடி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த வாரம். ஸோ மாடுங்க இந்த வாரம் எப்படி வந்திருக்கு, ஸோ விலை நிலவரம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு ஜோடி கண்ணுங்க. ரெண்டு பல்லு நல்லா செவல நேரத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 55,000க்கு கேட்குறாருங்க. நம்ம திருப்பதி அண்ணா வாங்கிட்டாருங்க. கண்ணுங்க நல்லா இருக்கு பாருங்க. ரன்னிங் காலைன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு காவி கலர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. ஜி பல்லு ஜி இது பல்லு சேர்ந்துருக்கு. அப்படியே எந்த ஊர் கொஞ்சம் சொல்லுங்க. இங்கே குடியாத்தம். இது ரன்னிங் காலையா? ஆமாம் ரன்னிங் காலை. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 70. எவ்வளோ வந்தால் விட்டுருவீங்க? ஒரு 50. ஸோ குடியாத்தத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரன்னிங் காலை பல்லு சேர்ந்துருக்கு. ஸோ ஒரு 75 சொல்லி ஒரு 55னா ஃபைனலாக பண்ணிடலான்னு சொல்லிட்டாருங்க. இங்கேயும் ஒரு மேற்கித்தி காளைங்க. நல்லா சூப்பராக இருக்கு காளை. ஸோ அப்படியே வியாபாரமும் நடந்துன்னு இருக்கு. நல்லா அட்டகாசமான ஒரு காளைங்க. ஸோ ரேட் அப்படியே கேட்டுன்னு இருக்காங்க. எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ அப்படியே பாருங்கள். छोड़ना क्या वैसे का पड़े बंदे लगा ஒரு ஜோடி நாட்டு காளைங்க. நல்ல பெரிய பெரிய காளைங்க. வயசான காளைங்க. அதனால பயங்கரமா இருக்கு பாருங்க. பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு ஆன காளைங்க தான். ஆமா ஒரு ஜெகம் வாங்கிடுவாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கிட்ட ஆகுங்க. ஸோ 1 லட்ச ரூபாய் கிட்ட ஆயிருக்கும். இல்லாட்டி ஒரு 90 ரூபாய் கிட்ட ஆயிருக்குங்க. ஸோ நல்லா பெரிய காளைங்க ஒரு ஜோடி. பொருள் இல்லைண்ணா, பொருள் இருந்தா கூட பரவாயில்ல. ஸோ நல்ல பெரிய காளைங்க. ஸோ நாட்டு காளைங்க.
அப்படியே ஒரு பிள்ளைப்போட மாடு ஒன்று. ஸோ அப்படியே செகில் மட்டியில் ஒன்று சூப்பராக இருக்குங்க. ஸோ அப்படியே எந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு நைனான்னு கேட்டு பார்ப்போம். நைனா எந்த ஊர் நைனா மாடு? எந்த ஊர் நைனா மாடு? ஒடுக்கத்தூர். பல்லு அப்படி கொஞ்சம் சொல்லினா. பல்லு 4 பல்லு ரெண்டுமேவா? 6 பல்லு. இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்? எதுக்காக யூஸ் பண்ணலாம்? அப்படியே எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள். குமார் ஏருக்கு. ஓகே, எவ்வளோ சொல்லிக்குது நைனா? ஒன்று எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? இது ரெண்டுமே ஸோ 4 பல்லு ஒன்று, 6 பல்லு ஒன்றுங்க. ஒன்று ஏருக்கு யூஸ் பண்ணலாம், ஒன்று குமாருக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரன்னிங்க்கு யூஸ் பண்ணலாம். நல்லா பெரிய காளைங்க, நல்லா அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். ரெண்டுமே நாட்டு காளைங்க, அட்டகாசமான காளைங்க. மொத்தம் 3 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு ரன்னிங் காளை ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ மயில கலரில் சூப்பரான காளை. ஸோ நல்லா ஒரு பொட்டை மாடுங்க. ஸோ நாட்டு காளைங்க. ஸோ உழவு காளை. ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா கடை ஏறிட்டு இருக்குங்க. ஸோ ஜோடி சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ஜம்னாமத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜோடி நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா உடம்பு நல்லா அட்டகாசமாக இருக்குது. அவர் தாங்க மாடு. ஸோ ரேட் அப்படியே கேட்குறாங்க. ஸோ நல்லா 2 பேருமே நல்லா அருமையான வியாபாரிங்க தான். ஸோ கண்ணு பாருங்கள் சூப்பராக இருக்குது. நாட்டு கண்ணு. ஸோ சைனிங் சூப்பராக இருக்குது. இன்னும் பல்லெல்லாம் வைக்கலைங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். விற்பனை ஆகிட்டே இருக்குது காலையிலேயே. இன்னும் பல்லு வைக்கல. ஸோ 30,000 கிட்ட விற்பனை ஆகிடுச்சுங்க. ஸோ கண்ணு நல்லா அழகாக இருக்குங்க. ஸோ அண்ணா வாங்கியிருக்காரு, அவர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ நாட்டு கண்ணு, சூப்பரான கண்ணு. ஸோ நல்லா பெரிய காளைங்க, ஒரு ஜோடி உழவு காளைங்க. ஸோ நம்ம காவலூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஆலங்காயை தாண்டி. ஸோ பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லான காளைங்க. ஸோ பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் ரேட்டு யாரும் கேட்கல.
ஸோ ஜோடி இப்போ தாங்க இறக்குறாங்க. ஸோ கண்ணு பாருங்க சூப்பராக இருங்க. இன்னொரு காளை கண்ணு. அதனால ஒரு மயில கலர் மாடுங்க, நாட்டு பசு மாடு. சும்மா கொடுத்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ கண்ணு மாடு சூப்பராக இருக்குங்க. இல்லை ஒரு 32,000 ரூபாய் கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆயிடுச்சுங்க. அதனால் அட்டகாசமான காளைங்க. பல்லு சரிப்பல்லான காளைங்க. நல்லா கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆயிடுச்சு. சில வண்டியில் ஏற்றி கட்டிட்டாங்க. நம்ம காலூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. விற்பனை ஆயிடுச்சு. நாட்டு காளைங்க இங்கேயும் ஒரு ஜோடி இருக்கு. இந்த ஒயிட்டு போட்ட மாடுங்க. ஸோ ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இல்லை வியாபாரம் அப்படியே நடக்குது பாருங்க சார். வியாபாரம் அண்ணன் கேட்டுன்னு இருக்காரு. சில 30,000 சொல்றாங்க. நாட்டு காளைங்க. சரி பல்லில் பார்த்தீங்கன்னா மயிலையில் ஒரு ஜோடி எடுத்து வந்திருக்காங்க. ரன்னிங் காளைங்க. ஸோ 1,7 சொல்லியிருக்காரு. चेक 50,000 सेल में भेज देता है। देख पैसे ले किसे ले ले किसे 1,07,000 ரூபாங்க ஜோடி சொல்லியிருக்காரு. நாட்டு பசுமாடுங்க. பல்லு சரி பல்லுல சூப்பரா இருக்கு பாருங்க. புனிச்சிலேருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. உடம்பு சூப்பரா இருக்குங்க காலை பசுமாட்டுக்கு.
இல்லை 55,000 ரூபா சொல்லியிருக்காரு. நல்லா சரியான நாட்டு பசு மாடுங்க. நல்லா அருமையான ஒரு கிடாரிங்க, ரன்னிங் கிடாரி, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ வியாபாரம் முடிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம். ஸோ நல்லா பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க கிடாரி. நம்ம சேகர் அண்ணந்துங்க. ஸோ நல்லா அருமையான காளை இந்த வாரம் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்கள். ஜோடி சூப்பராக இருக்குது. நல்லா பிள்ளை பட மாடு, பல்லு சரி பல்லுகள் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. உழவு காளைங்க தான். ஸோ உடம்பு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒன்று 5 மாதம் கேரண்டி. ஸோ ரேட்டு எவ்வளோன்னு தெரியலைங்க. ஸோ அப்படியே பாருங்கள். காலை தெரிஞ்சால் நான் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக போடுவேன். இதுவும் நாட்டு பசு மாடுங்க. கொஞ்சம் வயசான மாடு தான். ஸோ ரேட் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. எவ்வளோன்னு தெரியல. பல்லு சரி பல்லான மாடுங்க. ஸோ நாட்டு பசுமாடுங்க. ஸோ 6 பல்லில் நல்லா சவள நேரத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 6 பல்லு தான். ஸோ ஒரு 30,000 ரூபாய்க்கிட்ட சொல்லியிருக்காரு போல். ஸோ ரேட்டு கட்டுப்படியாகாமல் நிற்குதுங்க. நாட்டுக்காளைங்க சூப்பராக இருக்குது. மயில கலர் ஒன்று, காரி கலருங்க. அப்படியே ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வயசான காளைங்க தான். ரேட்டும் அப்படியே கேட்டுன்னு இருக்காங்க. எவ்வளோன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான்
சேர்த்து சொல்லு உள்ளணும் ஃபுல்லாக ரேட்டு கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ 1000 கம்மியாக 80,000 சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலாக நாட்டு பசுமாடு இதுவும். இதுவும் மயிலையில் ஒன்று சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்ணு மாடு எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ குந்தாணி மேடுலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பல்லு தெரியுமாடா? பல்லு 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 தெரியாது. பல்லு தெரியுமாடா? பல்லு 6 பல்லா? ஸோ 6 பல்லு. கண்ட மாட்டேன் அப்படியா? பதோடு நல்லா காளை கண்ணு தாங்க போட்டிருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், மேற்கத்தி கண்ணு. ஸோ நாட்டு காளைங்க. ஸோ கோபுரம் பாருங்கள் சூப்பராக இருக்குது காளைக்கு. காளை உடம்பு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ எவ்வளோன்னு தெரியலைங்க, அப்படியே மாடு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வண்டி மாடுங்க. ஸோ ஒரு 26 காளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மயில கலர் காளைங்க தான். நல்லா ஒரு பெரிய பெரிய காளைங்க. அப்படியே பாருங்க. ஸோ அப்படியே தனியாகவும் கொடுப்பாங்க, அப்படியே சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம், அப்படியே ஜோடியாகவும் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா எப்படியும் 1.20, 1.10, 1.40. ஸோ அப்படி விலை சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு 6 ஜோடி இருக்குங்க. நல்லா ஒரு ஈக்குவல் லைட்டில் இருக்குது பாருங்கள். நல்லா வரிசையாக அழகாக கட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆந்திராலேருந்து ரெகுலராக வாரம் வாரம் எடுத்து வந்துடுவாங்க. ஸோ வண்டிக்காலை தேவைப்படும் நபர் பார்த்தீங்கன்னா வாணிபடி. ஸோ சனிக்கிழமை வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ ரேட்டு எதாவது முன்ன பின்னா அனுசரித்து கொடுப்பாங்க. ஆனால்
பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லில் எடுத்துகிட்டு வருவாங்க. சில உடம்பு எல்லாம் ஹைட்டு நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு நாட்டு கன்று வாங்கியிருக்காங்க. சூப்பரான கண்ணு பாருங்க, நல்லா ஒரு கொடை கண்ணுங்க. கண்ணு நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நாட்டு பசுமாடுங்க, 6 பல்லு, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சில கண்ணு மாடும் வாங்கிட்டாங்க. கண்ணு சூப்பராக இருக்குங்க, பொட்டை கண்ணு போட்டிருக்கு. ஸோ 29,500 ரூபாங்க. ஸோ 6 பல்லு மாடு.